என் பேர் பிரேமிக்கும். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் பிரைஸ் பேசுவோம். கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக்கல் கான்செப்ட் வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் வச்சுருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $76,835 தான் இருக்குங்க. ஸோ ப்ரைஸு என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தோம்னா, ஸோ ஆல்ரெடி நம்ம நிறைய தட்டி சொல்லியிருக்கோம். ஸோ ப்ரைஸு என்ன ஆயிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த லெவல் ஓகேங்களா. ஸோ இது ஒரு வீக்லி கேண்டல். இந்த ஒரு சிங்கிள் வீக்லி கேண்டலுக்குள்ளேயே ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்குன்னா 1 2 3 4 5 6 7 7 வாரம் அதுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிடுது சரிங்களா. ஸோ அப்புறமா என்ன பண்ணியிருக்குன்னா இந்த வீக்லி கேண்டலோட ஹைக்கு மேலே போயிட்டு ரிஜெக்ட் ஆகிடுச்சு ப்ரைஸு சரிங்களா. கேண்டல் க்ளோஸ் வச்சுருந்தா ப்ரைஸ் மேலே போயிருக்கும். பட் ஆனால் கேண்டல் அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ரிஜெக்ட் ஆகிட்டு ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்குன்னா கீழே இருக்க லெவலுக்கு கீழே க்ளோஸ் வச்சு, அதாவது 80க்கு கீழே க்ளோஸ் வச்சிருச்சு சரிங்களா. ஸோ இப்போ ஃபர்தராக என்ன பண்ணோம் மார்க்கெட்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னும் ப்ரைஸ் கீழே ட்ராப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எதுக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 74,660 லெவலுக்கும் வந்திருக்கு ஓகேங்களா. ஈவன் தோ நம்மளுக்கு 74,660 கிட்ட வந்திருந்தால் கூட போன வருஷத்தோட லோ ப்ரைஸ் ஓகேங்களா. ஸோ போன வருஷத்தோட லோ ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 74,440 ஓகேங்களா. இந்த லெவலுக்கு கீழே ப்ரைஸ் வரும் ஓகேங்களா. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு டிமாண்ட் எங்கே இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ டிமாண்ட் ஏரியா இந்த ஏரியாவில் இருக்குது. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 66,600லேருந்து 52,500 ஓகேங்களா. ஸோ ரவுண்ட் ஃபிகராக பார்த்தீங்கன்னா 66,500லேருந்து 52,500 ஓகேங்களா. இதுதான் ஒரு டிமாண்டாக இருக்குது. ஸோ இந்த லெவல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போன வருஷம், அதாவது போன வாட்டி வந்தது இல்லைங்களா ஹை, போன சைக்கிளில் வந்தது இல்லைங்களா ஹை 69,000 இருக்குது. ஸோ அந்த லெவலை அந்த லெவல் பக்கத்தில் தான் இதுவும் இருக்குது, இந்த டிமாண்டும் இருக்குது ஸோ ஓகேங்களா. ஸோ ப்ரைஸ் நம்மளுக்கு ஒன்று இந்த டிமாண்டை டேப் பண்ணிவிட்டு, அதாவது இந்த டிமாண்ட் ஏரியாக்குள்ளே அதுக்கப்புறம் மேலே போகணும். இல்லைன்னா இந்த டிமாண்ட் ஏரியாவுக்கு கீழே பிக்கஸ்ட்டாக மேலே போகணும் சரிங்களா. ஸோ இது எதனால் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏன் இது கீழே வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு இந்த 50,000ன்றது ஒரு சைக்காலஜி லெவலாக இருக்கும். ஸோ மேபி அதை டேப் பண்ணிவிட்டு கூட மார்க்கெட்டை திரும்பலாம் ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட இந்த டிமாண்ட் ஏரியா ப்ரைஸ் டேப் பண்ணுறதுக்கான அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. அண்ட் தென் ப்ரைஸ் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு பியரிஷ் ஃப்ளாக் ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஸோ இதை நான் போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். நம்மளுக்கு ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பியரிஷ் ஃப்ளாக் வந்தது. அந்த பியரிஷ் ஃப்ளாக் மாதிரியே ப்ரைஸ் திரும்ப இதே இடத்துல ஒரு பியரிஷ் ஃப்ளாக் ஃபார்மேஷன் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த பியரிஷ் ஃப்ளாக் மாதிரி இங்கேயும் ப்ரைஸ் ஆக்டிவேட் ஆகிருக்கு சரிங்களா. ஸோ அப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பியரிஷ் ஃப்ளாக் ஆக்டிவேட் ஆனவுடனே ப்ரைஸ் கீழே ஒரு கன்சல்டேஷன் முடிச்சுட்டு மேலே போயிடுச்சு ஓகேங்களா. கிட்டத்தட்ட பாட்டம் லெவலில் தான் வந்துச்சு. அதே மாதிரி தான் எனக்கும் நானும் இதில் என்ன பார்க்குறேன்னா, இந்த பியரிஷ் லெவலில் ஆக்டிவேட் ஆகிடுச்சு, ப்ரைஸ் கீழே வந்துச்சு. அகெயின் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கீழே வந்ததுன்னா இதுதான் நம்மளுக்கு ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு டிமாண்ட் ஏரியாவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன கன்சல்டேஷன் ஆகி ப்ரைஸ் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த டிமாண்ட் ஏரியா நோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிமாண்ட் ஏரியா ஓகேங்களா. 66,500லேருந்து 52,500 ஓகேங்களா. இந்த 52,000 கீழே விற்க போக வாய்ப்பு இருக்குது ஓகே ரைட். ஸோ இதுதான் மேக்ஸிமம் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் ரைட் ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் வீக்லி கேண்டலோட க்ளோஸ் பார்த்துடலாம். ஸோ வீக்லி கேண்டலோட க்ளோஸ் எப்படி இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, போன வாரம் கேண்டல் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங் பியரிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆகிருக்கு ஓகேங்களா. ஒரு நல்ல பவர்ஃபுல்லான பியரிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த வாரமும் நம்மளுக்கு தற்போதைய வரைக்கும் ஒரு பியரிஷ் கேண்டல் ஃபார்மேஷன் தான் இருக்குது. ஸோ இந்த வாரம் இன்னைக்கு காலையில் தான் ஓப்பன் ஆனதுனால இந்த வாரம் உடனே நம்மளால் இது பண்ண முடியாது. பட் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மேபி மேலே போனால் கூட கொஞ்சம் தூரம் வரைக்கும் போயிட்டு, அதாவது இந்த 80,000 வரைக்கும் ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு அகெயின் நம்மளுக்கு ப்ரைஸ் கீழே தான் வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ ஏன்னா 80,000 தான் ப்ரீவியஸாக இருந்த ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அது இப்போது ரெசிஸ்டண்ட்டாக மாற்றி திருப்பி தள்ளும் சரிங்களா ரைட் ஓகே. இது ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கோல்டு ஓகேங்களா. ஸோ கோல்டு என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவான ஒரு பியரிஷ் ஃபார்மேஷன் வந்தது ஓகேங்களா. ஸோ போன வார கேண்டல் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பியரிஷ் கேண்டல் ஃபார்ம் ஆகிருக்கு கோல்டில் சரிங்களா. ஸோ ஒரு பெரிய பியரிஷ் கேண்டலு, அந்த பியரிஷ் கேண்டலில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம், அதாவது இன்றைக்கி ஓப்பன் ஆன உடனே ப்ரைஸ் ட்ராப் ஆகிருக்கு ஓகேங்களா. கோல்டு நல்ல ட்ராப்பு இந்த 2 நாளில் மட்டும், அதாவது உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 நாள் கரெக்டாக சரிங்களா.
எப்போனா தேர்ஸ்டே, ஃப்ரைடே, இந்த மண்டே. ஓகேங்களா, இந்த 3 நாளில் மட்டும் கோல்டு கிட்டத்தட்ட பாருங்கள் எந்த லெவலுக்கு ட்ராப் ஆயிருக்குன்றது. கிட்டத்தட்ட 20% ட்ராப் ஆயிருக்கு. ஓகேங்களா, கோல்டு வந்து கிட்டத்தட்ட 20% ட்ராப் ஆயிருக்கு. ஸோ கோல்டில் வந்து ஒரு சின்ன டிமாண்ட் ஏரியா இருந்தது. ஸோ அந்த டிமாண்ட் ஏரியா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4480 4400 அந்த டிமாண்ட் ஏரியாவை வந்து டேப் பண்ணி லைட்டாக வந்து திரும்பி இருக்குது. பட் என்னை பொறுத்தவரைக்கும் நான் சொல்லணும்னா இந்த டிமாண்ட் ஏரியாவிலேருந்து திரும்பினா கூட இது பெருசாக மேலே போகாது அப்படின்றது என்னோடய எதிர்பார்ப்பு. ஸோ மேபி நம்மளுக்கு மேலே போகிற மாதிரி போயிட்டு திரும்ப வந்து ரிஜெக்ட் ஆகி கீழே தான் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நல்ல ஒரு டீப்பாக வந்து கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கோல்டில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 50% வந்து கரெக்ஷன் வந்து எதிர்பார்க்குறேன். சரிங்களா, ஸோ இது கரெக்டாக வர அதே டைமில் நம்மளுக்கு பிடிசியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து கன்சல்டேட் ஆயிடுச்சுன்னா அதை வந்து லோட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதாவது கிரிப்டோ. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து கரெக்ஷன் ஆகும், அதில் வந்து கன்சல்டேட் ஆகும். கன்சல்டேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து திரும்ப வந்து கோல்டு வந்து என்ன ஆகும்னா கன்சல்டேட் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து கிரிப்டோ வந்து பம்ப் ஆகும். ஓகேங்களா, ஸோ இந்த ஃபார்மேஷன் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது இது வந்து கீழே வரும்போது நம்மளுக்கு வந்து பிடிசி கன்சல்டேட் ஆகும். அதுக்கப்புறம் இது கன்சல்டேட் ஆகும்போது பிடிசி வந்து பம்ப் ஆகும். சரிங்களா, ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு என்ன கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 3800லேருந்து 3300 இந்த ரேஞ்சில் வந்து கன்சல்டேட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ பெரிய செல்லிங் ப்ரெஷருக்கு ஒரு சின்ன டிமாண்ட் ஏரியா தான் இருக்குது. இந்த சின்ன டிமாண்ட் ஏரியா வந்து பெருசாக வந்து எடுபடாது. என்னை பொறுத்தவரைக்கும் பிரேக் டவுன் ஆகிட்டு கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இவன் 20% ஃபால் ஆயிருக்கான். ஸோ இவன் கூட இன்னொருத்தன் இருப்பான் பாருங்கள், இவன் சில்வரு, அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 40%க்கு மேலே வந்து ஃபால் ஆயிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சில்வர் பார்த்தீங்கன்னா ஃபால் கிட்டத்தட்ட வந்து 41%. ஓகேங்களா, அவன் 20%, இவன் 40%. ஸோ கிட்டத்தட்ட இவன் வந்து ஒரு 40% கிட்ட ஃபால் ஆகிட்டான். ஸோ இவன் என்ன எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50லேருந்து 70% வரைக்கும் ஃபால் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, இது சில்வர். ஓகேங்களா, ஸோ ஒரு ஃபால் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதோட லெவலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இதோட லெவல் நான் இன்னும் மென்ஷன் பண்ணல. ஸோ இன்கேஸ் பிடிசி வந்து நம்மளுக்கு வந்து 3800லேருந்து 3300 அந்த ரேஞ்சில் வந்து ஒரு கன்சல்டேட் ஆகும்போது இவனும் வந்து கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்சம் டீப்பாக வந்து கன்சல்டேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அந்த ரேஞ்ச் வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஆனால் அந்த பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி அல்ட்ரா பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். கோல்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கன்சல்டேட்டுக்குள்ளே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த பேட்டர்ன் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இந்த பேட்டர்ன் எதோட பேட்டர்ன் அப்படின்றது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1980. ஸோ இதுதான். ஓகேங்களா, 1980 இந்த பேட்டர்ன் தான் அது ஃபார்ம் ஆகின்னு இருக்குது. சரிங்களா, இந்த பேட்டர்னில் இந்த கேண்டல் எப்படி ஃபார்ம் ஆகுது, நான் சொல்கிறது வந்து இயர்லி கேண்டல், இந்த கேண்டல் எப்படி ஃபார்ம் ஆகின்னு இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இந்த வாட்டியும் ஃபார்ம் ஆகின்னு இருக்குது. ஓகேங்களா, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்லன்றது. ஓகேங்களா, திடீர்னு ஏன்ப்பா கோல்டை பற்றி பேசினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நிறைய பேர் கேட்டிங்க. ஸோ கோல்டு என்ன ப்ரோ ஆகும், நான் சொல்லிக்கினே இருந்தேன். கோல்டு வந்து ஒரு இதில் போயின்னு இருக்குது, ரொம்ப ஹையாக போயின்னு இருக்குது. ஸோ இதிலெல்லாம் நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய கிராஷ் கிட்ட வந்துருச்சு. ஸோ இன்னும் கூட அது கிராஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்லன்றது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்கிரைப் மட்டும் சொல்லிக்கிறேங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே என்னோட ஓன் அனலைசிஸ்க்கு. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நீங்களும் ஒரு அனலைஸ் பண்ணிட்டு உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ.